வணக்கம். இன்னைக்கு தீபாவளி எபிசோடில் 2வது குக்கீஸை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நுத்தேலா குக்கீஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வைரலாக ஓடின ஒரு குக்கீஸ் தான் இது. பட் இது செய்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்கராக சூப்பராக ஒரு நுத்தேலா குக்கீ செஞ்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாம். அது கூடவே 250 கிராம் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆங்கர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். SCS யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். பட் இல்லைன்னா ஆங்கரே பெட்டராக தான் இருக்கும். அடுத்து 90 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐசிங் சுகர் ஏன் கட்டி கட்டியாக இருக்குன்னா, வீட்டில் இருக்கிற சீனியை நான் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்து இப்போ நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெனிலா எசன்ஸ் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, ஈவன் நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறது இல்லை. ஆனால் இதில் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா வந்து ஒரே டைரெக்ஷனில் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மேக் ஷுவர் பட்ரு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வெளியே இருந்தால் போதும். அடுத்து இது கூடயே ஒரு 25 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபுல் க்ரீம் பவுடர் ஃபர்ன்லீஃபோட யூஸ் பண்ணியிருக்கேன். இதையுமே வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கையிலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிங் அந்த இது இருக்குது இல்லையா, பீட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 155 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணி அதையுமே சலிச்சு விட்டுறேன். சலிச்சு விட்ட மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம நிறையா மாவை ஆட் பண்ண டோ வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும். இப்போ என்ன செய்யலாம், நம்ம ஸ்பைடலாவை சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கையில் கூட பிசையலாம். நெக்ஸ்ட்டு 190 கிராம் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார்னும் போது கோதுமாவு தான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கோதுமாவை ஒரு 190 கிராம் அளவுக்கு அதையுமே ஆட் பண்ணி பிசைஞ்சு விடலாம். மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப பிசைஞ்சு அதை வந்து கலந்து விடாமல் ஒரு மாதிரி அழகாக ரொம்ப ஜென்டலாக ரொம்ப ஸ்மூத்தாக என்ட்ரோல் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எல்லா மாவும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது தான் அந்த மாவோட கலர் வந்து கடைசியாக நம்ம தாட் வச்சு வைக்கும்போது கூட அதோட கலர் வந்து மங்கி போகாது. இல்லைன்னா வந்து அப்படி ஒரு மாதிரி சாக்லேட் கலர்லலாம் வந்து மாறிடும். ஸோ இப்போ எல்லோவாக இருக்குல்ல அந்த கலரு, இது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வெளியவே வச்சு செஞ்சு அந்த அச்சு வச்சிட்டு இருந்தோமா அது கலர் வந்து அதோட மாவோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தாட் பண்ண முடியுமோ, அந்த தாட் வச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வச்சு பேக் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைச்சோன்னே நான் இன்றைக்கி இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு அச்சு பேக்கரி ஷாப்பில் கிடைக்கும். அதை விட கட் காஸ்ட் பண்ணணுன்னா 2 ரிங்கிட் ஷாப்பில் நிறையவே கிடைக்கிது. ரெண்டு அச்சு வந்து 2.40 காசு தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. தீபாவளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே, இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். ஓகே, இது வந்து பேக்கரி ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னே வாங்கும் போதே இது ஒரு 5 வெள்ளியா என்னமோ. ஓகே, ஸோ இப்போ இந்த அச்சு வச்சு நான் வந்து தாட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது பேஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் வந்து மாவு அந்த அச்சை விட்டு வெளியே வராது. அப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அச்சு வந்து வெட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து அந்த மாவில் முக்கி எடுக்கிறது 2 வேளை தான். முடிஞ்ச அளவுக்கு மாவு இல்லாமலே செய்ய பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வச்சுட்டு இது வந்து பேக்கிங் டூல்ஸில் இருக்கிற ஒரு நீடல், இதை வச்சு நடுவில் மட்டும் ஒரு 3-4 லூபாங் வர மாதிரி ஓட்டை வர மாதிரி நம்ம செஞ்சிடணும். இது ஏன்னா அப்புறமா மாவு வந்து நம்ம பேக் பண்ணும்போது அது விரிஞ்சு போகாமல் அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். ஓகே, மறக்காமல் ப்ரீஹீட் பண்ணிடுங்க ஓவனை. தென் 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். மேலே கீழே ஆப்பி இருக்கணும்.
ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிப்பாங்க. அதாவது ஓவன் செட்டிங்கில் மேலே ரேக்கும் கீழே ரேக்கும் செட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த ஐக்கானை மட்டும் அழகாக செட் பண்ணிடுங்க. ட்ரே வந்து சென்டரில் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டார் நோசல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோசல் இல்லாதவங்க நார்மலாக பைப்பிங் பேக்கில் வந்து நுத்தேலாவை அப்படியே ஆட் பண்ணிட்டு கூட நம்ம ஃபீல் அப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தம்பிரின் ஸ்ட்ராபெரி குக்கி செஞ்சோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயுமே நம்ம வந்து நுத்தேலாவை வந்து ஃபீல் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னா, இந்த தாட்டில் ஏற்கனவே வந்து அழகான அந்த பூ வரியாக ஒரு பூ இருக்குது இல்லையா, ஸோ அந்த பூவுக்கு ஈடாக இருக்கட்டுமேன்றதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டார் நோசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நுத்தேலாவை வந்து ஃபீல் அப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நுத்தேலாவை வந்து இதை பேக் பண்ண போகிறீங்களே, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நுத்தேலாவை ஃபீல் அப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆகி அப்படியே ஒழுகி விழுகாத நுத்தேலா அழகான இந்த மாதிரி சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வெளியே வச்சுட்டு நுத்தேலாவை ஒரேடியாக பைப்பிங் பண்ணிங்கன்னா பேக்கில் போட்டு அப்படியே ரொம்ப ஒழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அழகான அந்த அச்சு வந்து வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சால் ஐஸ் பெட்டியில் வச்சு நம்ம எடுத்து செஞ்சோமா இந்த மாதிரி அழகான ஒரு நுத்தேலாவோட உங்களுக்கு ஒரு அச்சு வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பைப்பிங் நோசல் இல்லாதவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் அப் பண்ணிவிட்டு அப்படியே அச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், இப்போ திரும்பவும் இது பேக் பண்ணும்போது நுத்தேலா கரைஞ்சி போயிடாதான்னு. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து இந்த நுத்தேலா நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஏற்கனவே நம்ம அவன்லேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த பிஸ்கட்டு கம்ப்ளீட்லி வந்து கூல்டவுன் ஆகிருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நுத்தேலாவை ஃபில் அப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து வச்சு ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் நான் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து இது 15வது நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த நுத்தேலா வந்து கரைஞ்சி கீழே விழலை. சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து நுத்தேலா மெல்ட் ஆகவே இல்லை. ஸோ நீங்களும் பயப்படாமல் பிகினர் கொண்டு இதை வந்து செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் இன்னமும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான குக்கீஸோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பாய்.